குறைகளை தீர்க்கும் உன்னத திட்டமாகிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் துவக்கி வைக்க வந்திருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற வேலூர் மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட அத்துணை மக்கள் பிரதிநிதிகளே, பெருந்திரளாக வந்திருக்கிற மக்களே, அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டம் உண்மையிலே ஒரு உன்னத திட்டம். மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதனை 45 நாட்களுக்குள் தீர்க்கக்கூடிய ஒரு திட்டம். நம்முடைய மாவட்டத்தில் வழங்கப்படுகிற ஒவ்வொரு மனுவின் மீதும் அதிகமான கவனம் செலுத்தி மக்களுடைய குறைகள் உண்மையிலே தீர்ப்பதற்கு அத்துணை நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அனைத்து முகாம்களை மாவட்டம் முழுக்க சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். காரணம், நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கே அயல்நாடுகளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். நீங்கள் பரிசையாக மறுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது? எனவே அதில் பொறுத்து நீங்கள் நல்லா போட்டோ எடுப்பீங்க, ஒரு தடவை எடுத்தாலே நல்லா எடுப்பீங்க, ஆனால் போட மாட்டீங்க. பணிகள் பொறுத்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கிற மாவட்ட ஆட்சியர் தலைவர் திருமதி சுப்புலட்சுமி அம்மையா அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாநகராட்சி ஆணையர்களே, ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் அவர்களே, ஒன்றிய குழு துணைத் தலைவர் சரவணன் அவர்களே, வார்டு ரவிக்குமார் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற கலையமூர்த்தி அவர்களே, குழுமி இருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின். ஒவ்வொரு திட்டத்துக்கும் புது பெயர் வைத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறேன், அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறேன், அதாவது மரியாதைக்குள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்திருக்கிறேன், எடப்பாடியார் காலத்தில் இருந்திருக்கிறேன். ஆக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே இருந்திருக்கிறேன். எத்தனையோ விதமான திட்டங்களை பலர் அறிவிப்பார்கள், ஆனால் அறிவிப்போடு நின்று போயிருக்கும். ஆனால் தளபதி அவர்கள் தான் அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் அவரே முன்னின்று நடத்துவதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இருக்கிற நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு தளபதியினுடைய நோக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் உங்களுடன் சாலை இருந்தது. உங்களுடன் சாலை என்பதற்கு என்ன பொருள் என்றால், நீங்கள் உட்கார்ந்தபடி இந்த காட்சியை பார்க்கிறீர்கள். இதுவரையில் ஒரு 20 மேற்பட்டவர்கள் அவர் மேடையை விட்டு இறங்கி போகிற வழியை நிறுத்தி ஒவ்வொருவரும் தங்கள் குறைகளை நேரிலே சொல்லுகிறார்கள்.
ஒரு முதலமைச்சர் தான் வழியை இறங்கி போகிற பொழுது அவரை மறித்து அவர் கேட்டு அதற்கு பதில் சொல்லி முடிகிற வரையில் அவரை நிற்க வைக்கிறார்கள். அவர் பெரும்பாலும் நிற்கிறார். அடுத்து யார் என்று கேட்கிறார். இதுதான் உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கு அர்த்தம். மக்களோடு மக்களாக அவர் ஒருவர். மக்களுடைய கோரிக்கையை சிம்மாசனத்தில் உட்கார்ந்துதான் கேட்க வேண்டும் என்றால் தெருமுனையிலே தான் உட்கார்ந்து கேட்க வேண்டும். அங்கேதான் குறை அதிகம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இந்த விழாவிலே பல திட்டங்களை அவர் அறிவித்ததை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டம் 15/7/2025 முதல் மாநிலம் முழுவதும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. எல்லா ஊர்லேயும் எம்எல்ஏக்கள் எம்பிகள் என்னை போல் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். இத்திட்டத்திற்கு வேலூரில் 15/7/25 அன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்து முகாமை தொடங்கி வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. 30/9/2025 211 முகாம்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள கடைகோடி மக்களும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்கள் அவர் வகிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்பகுதிகளிலே 71 முகாம்களும் ஊரக பகுதிகளிலே 140 முகாம்களும் ஆக மொத்தம் 211 முகாம்கள் நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். நகர்ப்புறங்களிலே 13, அரசு துறையிலே 43 சேவைகளும் ஊரக பகுதியில் 15 துறைகளை சார்ந்த 40 சேவைகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த திட்டத்தை ஒரு திட்டத்துடைய நோக்கம் ஒரு செயல் செய்தால் அது உடனடியாக பலன் இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், நான் எத்தனையோ மனித நான் பார்த்திருக்கிறேன். பாவம், அவர்கள் அந்த பெட்டிஷனை கொடுப்பார்கள். அந்த கலெக்டர் நாங்கள் இருக்க வரையில் ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு கொடுப்பாங்க. மற்றெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தலைவர்களும் ஆர்டிஓவும் தூக்கிட்டு போய் டிஆர்ஓ வச்சு போட்டுருவாங்க. 2 வருஷம் ஆனாலும் மறுபடியும் வராது. என்ன கேட்பாங்க, எங்களை பார்த்த உடனே 3 தடவை கொடுத்தேன், அந்த வேலை நடக்கலை அப்படின்னு வாங்க. இனி அப்படிப்பட்ட நிலையை அதிகாரிகள் யாரும் லெத்தார்ஜியாக இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வருவோம் மனுக்கள் வாங்குகிறோம். வாங்கியதில் கலெக்டர் அவர்கள் உடனடியாக எது சிக்கல் இல்லாமல் இருக்கிறதோ அவைகளுக்கான பரிகாரத்தை உடனே செய்து விடுவார்கள். சில நேரங்களில் சிலருக்கு பரிகாரங்கள் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு கொண்டு கொள்கிறேன். ஒரு வீட்டு மனை கேட்கிறார்கள், அது வீட்டு மனை கேட்கிறார்கள். அந்த மனை உடனே எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது நீர்நிலை புறம்போக்கில் இருக்கா அல்லது வேறு புறம்போக்கில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இவங்க அதை பார்க்காம கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தது செல்லாது. ஆகையினால் அதை ரெவன்யூ புறம்போக்காக இருந்தால் அதற்கு வேண்டிய வழி இருக்கிறது. நீர்நிலை புறம்போக்காக இருந்தால் அதை கேட்டு வாங்குவதற்கு வழி இருக்கிறது. ஆக இவர்களை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்
சரியாக இருந்தால் கீழே இருக்கிற அதிகாரிகள் சரியாக இருப்பார்கள். நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்கள் இந்த ஒன்றியத்திலே மாவட்டத்திலே நம்மோடு ஒன்றிய போயிருக்கிறார்கள். ஆகையினால் எந்த திட்டமானாலும் அதை உடனடியே செய்ய வேண்டும் என்பதை கண்ணன் கருத்தமாக இருக்கிறார்கள். நான் அவர்கள் வந்ததிலிருந்து பார்க்கிறேன், இப்படிப்பட்ட திட்டங்களை பெத்த மகிழ்ச்சியோடு அவர் செய்ய முன் வருகிறார்கள். தாங்கள் மட்டும் முன் வந்தால் பிரயோஜனம் இல்லை, தங்களுடைய அதிகாரிகளும் பின்வர வேண்டும். காரணம், பல இடங்களில் கொடுக்கப்பட்ட மனுவாக போய்விடுகிறது. அந்த நிலை இன்றையிலிருந்து இருக்கக்கூடாது. அதுதான் தளபதி சொல்கிற முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்திருக்கிற தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மூலையில் இருந்து அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவருடைய ஆணையை ஏற்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு மனு கொடுக்கிறவர்கள் தைரியமாக இருங்கள். நிச்சயமாக அந்த மனுக்களுக்கு பரிகாரம் காணப்படும். உள்ளபடியே ஒன்று தவிர்க்க முடியலை என்று கேட்டால் அது சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராவிட்டால் அது ஒன்று ரெண்டு தான், எல்லாம் அப்படி அல்ல. ஆகையினால் நான் பணிவன்போடு ரெவன்யூவில் இருக்கிறவர்களை கேட்டுக்கொள்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்கிறேன், தயவு செய்து இனிமேல் இந்த சாக்கு போக்கு இதெல்லாம் தேவையில்லை, உடனடியாக பரிகாரத்தை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரியை அம்மையார் அவர்கள் சொல்கிறேன், பொதுவாக நடுத்தர மக்கள் வாழ்கிற இடம் இது. ஒரு 2 பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இங்கே 3 பிள்ளைகள் பெற்று வளர்ந்து படித்து விட்டு வந்திருப்பார்கள். அவருடைய நிலைமைதான் கஷ்டம். அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்தில் இன்னொரு மகிழ்ச்சியை சொல்லிவிட்டு போகிறேன். விரைவில் டாக்டர் ஜெகத்ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற நிதியை தந்திருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு இந்த இடத்தில் ஃபைனான்ஸுகளை நிதிகளை வைத்துக் கொண்டு மகத்தான ஒரு திருமண மண்டபத்தை கட்டுவதற்காக நம்ம லோகு போன்றவர்கள் பெருமையேற்றி எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஒன்றிய பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய வன்னியராஜ் அவர்களும் அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்காங்க. எனவே விரைவில் அந்த திட்டத்துக்குள்ள ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்று கூறிக்கொண்டு, இதில் ஏதாவது இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே சொல்வார். தன்னுடைய தொகுதி நிதியிலிருந்து ஒரு பெரிய திருமண மண்டபத்துக்கு தந்திருக்கார். நான் நமக்கு தகுந்த அளவுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு நாடக மேடையை
கட்ட சொல்லி இருக்கிறேன். நான் சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் இந்த பகுதி தான் விழாக்கள் நடைபெறும். அடுத்தது வராங்க. கொஞ்சம் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். இருக்கையிலே அமரவும். உங்களுக்கு டோக்கன் வந்து இருக்கையிலே அலுவலர்கள் வழங்குவாங்க. ஒரு மனு வாங்க. அலுவலர்கள் டோக்கன் வந்து சேர்லேயே வந்து கையை கீழே போடணும். இங்க பாருங்க எல்லாரும். சார் சார் மேடம் கை பிடிமா. அவங்க என்ன சார் சார் எப்படி நின்னா அப்படி நிற்கிறீங்க. வாங்குற மாதிரி நிக்க சொல்லுப்பா. மேடம் மேடம் நேரம் நில்லுங்க. மனு புரியுமா? சார் 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 அன்பனா நில்லா. மனு புடி அன்பு சார் நான் வந்துடுறேன். என் ஸ்டாண்டே எடுத்து முன்னாடி எடுத்துன்னு வரதுக்கு கோசம் பண்ணியிருந்தேன். நான் வீட்டில் வச்சுட்டு வரேன். நீ வண்டியில் வர அதே வேற சொல்லி வேற காட்டுறியா? வைக்கிறேன் முன்னாடி தலைவராக இருக்கும் பொழுது மனுக்களை வந்து பெட்டியில் மனுக்கள் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பெட்டிகளில் மனு வாங்கினாரு. நான் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை தூக்கி வச்சிருக்கோம்னு சொன்னாரு. ஆனால் இப்போ எதுக்கு உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் தேவைன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கேட்டார். அதே போல சேலத்தில் கலைஞர் கருணாநிதி சிலை மேல கருப்பு மை ஊசி. சார் லாஸ்ட் புத்தக வெளியீட்டு விழால ரஜினி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு சார். லாஸ்ட் புத்தக வெளியீட்டு விழால ரஜினி வந்து இந்த சீனியர்ஸை பத்தி பேசியிருந்தார்ல சார். நேற்றுக்கு வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழால சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச்சை நான் முழுசா முடிக்கல. சீனியர்கள் தான் தூணு, பார்க்க போனா அவங்க தான் சிகரம். அதை நான் சொல்ல வந்தா அதை நான் மறந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் மறந்துட்டேன். நேற்றுக்கு பேசியிருக்காரு சார்.
சார் விஜய் பார்த்தா தமிழக வெற்றி கழக விஜய் வந்து போராட்டத்தை முதல் முறையாக கையில் எடுத்திருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியலுக்கு வந்து முதல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள நீங்க சரி பண்ண தப்ப நீங்க சரி செய்யுங்கன்றாரு சார். ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி நீங்க செய்த தவிர நீங்களே சரி பண்ணுங்கன்னு நேற்று ஒரு பேசியிருந்தார் சார் போராட்டத்தில் இந்த லாக்அப் டெத் சம்பந்தமா. தவறு எதுவும் தெரியல. நானே வருதா பாரு ஆனே வந்து பாரு சுடா சுடா டோக்கன் வழங்கும் மாநகராட்சி அலுவலர்கள் இங்கு நின்று வரும்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் அவங்க இருக்கையிலே உட்காரணும். யாரும் எழுந்துக்க வேணாம். உங்கள் சேர்லேயே வந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. பொதுமக்கள் அவங்க இருக்கையில் சேரில் இருக்கிறவங்களுக்கு தான் டோக்கன் கொடுப்போம். சேர்லேயே உட்காருங்க. யாரும் எழுந்து நிற்காதீங்க தயவு செய்து. டோக்கன் வழங்கணும் பொதுமக்கள். அதில் பார்க்க அதில் வரலையா? 3 நாளைக்கு முன்னாடியா? ஏற்பாடு பண்ண சொல்லி பொதுமக்கள் தயவு செய்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டோக்கன் வழங்கும் அலுவலர்கள் வாயா கிரண் அண்ணா, கிரண் அண்ணா கொஞ்சம் இப்படி வாண்ணா. யார் என்ன சொல்லு